வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது கேசரி. கேசரினாவே நிறைய பேருக்கு வர பிரச்சனைனா, கேசரி ரெடி பண்ணி முடித்த பிறகு 2 மணி நேரம் கழிச்சு நல்லா கெட்டியாகிடுது, நல்லா சாஃப்டாக இருக்க மாட்டேது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் கேசரி பண்ணும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி தான் நான் இன்றைக்கி ஆன்சர் பண்ணுறேன். இந்த கேசரி ரெடி பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கணும். உங்களுக்கு அந்த கெட்டியான பக்குவம் வராது. சூடு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சக்கரை நெய் எல்லாமே இருக கெட்டியான ஒரு பக்குவம் வந்துடும். அதனால தான் எப்போவுமே கேசரி குக் பண்ணி முடித்த பிறகு ஹோட்டலில் டபுள் பாயிலிங் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எப்போல்லாம் சாப்பிட்ணும் கடையில் போய் வாங்கினா அப்படி எடுத்து போடும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி ரவா கேசரி பண்ண போதில், சேமியா கேசரி பண்ண போதில், ஜவ்வரிசியை வச்சு கேசரி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஜவ்வரிசி கேசரிக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 200 கிராம், முந்திரி பருப்பு 15-20 நம்பர், காய்ந்த திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், குங்குமப்பூ 1 கிராம், சர்க்கரை 100 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 8-10 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். கேசரி சொன்ன உடனே எல்லோரும் ரவா கேசரி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இன்றைக்கி ஜவ்வரிசியை வச்சு எப்படி ஒரு ப்ராப்பரான ஸ்டைலில் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த குங்குமப்பூவில் கொஞ்சோண்டு வெதுன்னு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு யூஸ் பண்ணலாம். அப்போ தான் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு இந்த ஜவ்வரிசியை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. பச்சை தண்ணியில் ஊற வச்சா போதும். இதுக்கப்புறம் ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாம். ஊற வைக்காமல் பண்ணினா உங்களுக்கு ஜவ்வரிசி குக் பண்ணும்போது டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்காது. அதனால் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை இந்த சுடுதண்ணில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் போடுறேன். இந்த நெய் எதுக்கான, அந்த ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் இந்த நெய் போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, ஆயில் போடலாமா அப்படி கேட்பீங்க. ஆயில் போடலாம், ஆனால் இது ஸ்வீட் ப்ரிப்பரேஷனால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக நெய் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஜவ்வரிசி கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் சொன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வரும். அந்த டைமில் உடனே எடுத்துணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கெட்டியான பக்குவம் வந்துடும். அதனால் கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸில் நீங்கள் எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த ஜவ்வரிசியை அப்படியே ஒரு ட்ரேயில் போடுங்க. போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் போட போகிறோம். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காகன்னா அந்த ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் அந்த நெய் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தாளிப்பு, அதாவது முந்திரி பருப்பு, நெய், அதுக்கப்புறம் காஞ்ச அரைச்ச தாளிப்பு போட்ட பிறகு இந்த ஜவ்வரிசியை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் தாராளமாக நெய் போடுங்க. நான் 8 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போடலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. இப்போ நெய் போட்ட பிறகு முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர டைமில் காஞ்ச திராட்சை இதில் போடுறோம். இந்த காஞ்ச திராட்சை நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி இதில் போடுறோம். ஜவ்வரிசி போடும்போது இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கணும். நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணால் கரெக்டான டெக்ஸ்டர் வர இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த நெய் ஜவ்வரிசி ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா குங்குமப்பூ போட போகிறோம். நிறைய பேர் கொஞ்சம் கலராக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சொல்லி ஃபீல் பண்ணல. அதனால் கலர் யூஸ் பண்ணாமல் குங்குமப்பூ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி சர்க்கரை போடுறேன். சர்க்கரை 100 கிராம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம், அப்படி வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். ஊற வச்சுருக்க அந்த குங்குமப்பூவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வீட்டில் குங்குமப்பூ இருக்காது. குங்குமப்பூ இல்லாமல் இந்த டிஷ்ஷை பண்ண முடியாது அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். குங்குமப்பூ இல்லாமல் டேரெக்டாக தாளிப்பு போட்டு ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி கொஞ்சம் கலர் வேணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் நம்ம வீட்டில் மஞ்சத்தூள் இருக்கும். அந்த மஞ்சத்தூள் எந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லோஷ் கலர் வரும். இப்போது நெய்
ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சர் வரும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஜவ்வரிசி ரெடி பண்ண முடியும். பார்த்தீங்களா, ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாருக்கும் இந்த கேசரி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக ஊற வைக்கணும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. அதுக்கப்புறம் தண்ணியில் போட்ட உடனே 3 நிமிஷத்தில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஜவ்வரிசி கேசரி வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.